உலகெங்கும் வாழும் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு முக்கியமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி அன்பர்களுக்கும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்னென்னா, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் காலபுருஷனுக்கு லக்னாதிபதி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முயற்சி செய்கிறீங்க, அந்த முயற்சி வெற்றி அடையுது அப்படின்னா அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக செவ்வாய் பங்கு இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே முயற்சி பண்ணுறாங்க. யாராவது முயற்சி பண்ணாதவங்க யாராவது இருக்காங்களா? கிடையவே கிடையாது. எல்லா முயற்சியும் வெற்றியிடவே முடியுதா அப்படின்னு பார்க்கும்போது அது நிறைய பேருக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்குது. அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரே நாயகன் நவகிரகத்தில் யாருன்னு கேட்டால் இந்த செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ராசிலையும் பயிற்சி ஆகிறாரு. அப்போ அந்த பயிற்சி பலன் தகுந்தால் போல உங்களுடைய முயற்சிகள் இருக்கும். அதே போல் அதில் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்விகள் கண்டிப்பாக இந்த செவ்வாயினால தான் நிர்ணயிக்கப்படுது. அப்போ வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அடைவதற்கு, அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழிலில், வேலையில், அதேமாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களில், அதேமாதிரி ஒரு குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த செவ்வாயின்ற ஒரு கிரகம் மிக மிக முக்கியம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆணுக்கு உயிரணுக்கள் நல்லா இருக்கணும். அப்போ அதற்கு முக்கிய காரணமாக செவ்வாய் வகிக்கிறார். அதே போல் ஒரு பெண்ணுக்கு அந்த குழந்தை நல்லா வளர்ந்து வெளியில் வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லபடியாக வெளில வரணும் அப்படின்னும் போது பார்க்கும்போது அங்கேயும் செவ்வாய் முக்கியத்துவம் இருக்கிறார். அதே போல் ஒரு முயற்சி, அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க. ஒரு இன்டர்வியூன்னும் போது ஒரு போட்டி இருக்கும். ஒரு 10 பேர் அட்டன் பண்ணுவாங்க, நீங்களும் அட்டன் பண்ணுவீங்க. அப்போ அதில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் இருக்குது. அதே போல் தொழிலில் ஒரு சிறந்த விற்பனராக இருக்கணும், ஒரு பொருளை நீங்கள் நல்லா மார்க்கெட் பண்ணணும், உங்களால் மார்க்கெட் பண்ண முடியுது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக செவ்வாய் பலமாக இருந்தால் தான் அந்த பொருளை உங்களால் மார்க்கெட் பண்ண முடியும். ஆஃபீஸில் உயர் பதவி, உயர் அந்தஸ்து வர்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு ஆளுமை திறன் மிக்க மனிதராக இருக்கணும். அப்போ அங்கேயும் இந்த செவ்வாயோட முக்கியத்துவம் அதிகமாகுது. இது மாதிரி எல்லா வகையிலும் வாழ்க்கையில் அந்த செவ்வாய் முக்கியமாக இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு லக்னாதிபதியாக செவ்வாய் வருகிறார். அதனால் இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலன்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே ரொம்ப நேர்மை, ஒழுக்கம், நியாயம், கண்ணியம், கட்டுப்பாடுடன் இருக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி அன்பர்கள். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வருகின்ற ஜூன் மாதம் 7ஆம் தேதி பயிற்சியாக போகிறார். அந்த செவ்வாய் பகவான் அடுத்த 42 நாட்கள், அதாவது ஜூலை மாதம் 28ஆம் தேதி இருந்து வரைக்கும் அந்த 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்திலிருந்து அனைத்து விதமான நன்மைகளும் செய்யப்படுறார். நிறைய பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். அந்த 7.5 சனி பாதிப்பு, ராகு கேது பயிற்சி பாதிப்பு அப்படின்னா முதல்ல யாரை பாதிக்கும் அப்படின்னா தனுசு ராசியை தான் பாதிக்கும். ஏன்னா நேர்மை, நியாயம், கண்ணியம், கட்டுப்பாடுன்னு இருக்கவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா சமூகத்தில் எல்லாருமே ஏதாவது ஒரு தப்பான விஷயம் செய்வாங்க, நீங்கள் எதையும் செய்ய மாட்டீங்க. அந்த தப்பான விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்காக எதிர்த்து போராடக்கூடியவர்கள், குரல் கொடுக்கக்கூடியவர்கள், நான் இப்படி தான் வாழ்வேன், வாழ்க்கையை நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் சேஃபாக இருப்பேன், நான் இப்படி தான் யாரையும் ஏமாத்தாமல் இருப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள் தனுசு ராசி என்பவர்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பேரே தனுசு அப்படின்னு வச்சுக்கோங்க. தனுசுனா வில்லு அம்புன்னு அர்த்தம். அந்த வில்லு அம்பு எப்போ பயன்படுத்த முடியும் அப்படின்னா, எப்போ தேவைப்படும் அப்படின்னா, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது, ஒரு தோல்விகள் வருதுன்னா அந்த வில் அம்பை பயன்படுத்தி உங்களை ஏமாத்தினவங்கள, உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்கள எதிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு எப்பயும் உண்டு. வாழ்க்கையில் போராட்டம் மட்டுமே நடந்து வாழ்க்கையில் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரே ராசி இந்த தனுசு ராசி தான். எல்லா விதமான பிரச்சனை, திருமணத்தில் ஆரம்பித்து படிப்பு, குழந்தை பேர், திருமணம் ஆகலைன்னு ஒரு பிரச்சனை, திருமணம் ஆனால் வேறு மாதிரி ஒரு பிரச்சனை. அதேமாதிரி நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய கணவன் மனைவியினால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்போவுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும்.
அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா அதிகமாக பாதிப்பு யாருக்கு வரும் அப்படின்னா தனுசு ராசிக்கு தான் வரும். ஏன்னா நீங்கள் நேர்மையாக எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைப்பீங்க, அங்கே இருக்கவங்க எல்லாருமே அதை பைபாஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா தேவையில்லாத ஒரு காழ்ப்புணர்ச்சி உங்கள் மேலே வரும். அதனால் உங்கள் மேலே பாலிடிக்ஸ் அதிகமாக இருக்கும், உங்களை வஞ்சம் தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். எப்படான்னு காத்துட்ருப்பாங்க, நேரம் சரியில்லை வச்சுக்கோங்க, மாட்டிக்கிட்டீங்க. அப்போ அது மாதிரி நிறைய பேர் வேலையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, வேலையை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை, வேலையில் பிரச்சனையோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாமே தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்குது. அதே போல் தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசி என்பர்கள், தொழில் செஞ்சவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை, கடன் கடன் கடன், கழுத்துக்கு மேலே கடன். அதுவும் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்க, பூராண நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்கன்னா அப்படின்னா கழுத்துக்கு மேலே கடன். அதனால் பெரிய அவமானம், அதனால் சண்டை சச்சரவுகள், வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல. கூட பிறந்தவங்க அம்மா அப்பா எல்லாருமே கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுவும் முக்கியமாக அந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் திசையோ ராகு திசையோ வந்துருச்சு அப்படின்னா ஒரே போராட்டம் தான், ஒரே பிரச்சனை தான். வாழ்க்கையை அப்படி திருப்பி போட்டிருக்கும். அது குடும்ப உறவுகள்லேருந்து ஆரம்பித்து தொழில் வேலை சம்மந்தமான எல்லா விதமான பிரச்சனையும் வந்துருக்கும். சில பேர் வெளிநாட்டில் போய் இருந்தவங்களும் நிம்மதியாக இருக்க முடியல, நிறைய சண்டை சச்சரவுகள் பிரச்சனை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அங்கே போய் வேலை இழப்பு, அங்கே போய் ஒரு வீடை கட்டிட்டு லோன் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, கணவன் மனைவி பிரிவினை, குழந்தைங்களால் அங்கே போய் ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெலாம் வந்திருக்கும் சில பேருக்கெலாம். எதை எடுத்தாலும் பிரச்சனை அப்படின்னா தனுசு ராசிக்கு தான் எப்போயும் ஃபஸ்ட்டு வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டுட்டு வரீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகுது. நீங்களே அதை பார்த்துட்டு தான் இருக்கீங்க, இல்லாமலாம் இல்லை. நீங்கள் சொல்கிறது உண்மை தான் சார். ஒரு காலகட்டத்தில் ரொம்ப மோசமாக இருந்தது, ஏண்டா வாழ்கிறோன்னு இருந்தது, எப்படா வாழ்க்கையை வாழ போகிறோன்னு இருந்தது, மனைவி மக்கள் எல்லாமே இருக்காங்க, இவங்களை விட்டுட்டு போனாலும் கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. மனசு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு அப்படியே வாழ்க்கையில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வரீங்க. அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் தனுசு ராசி என்பவர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கார். தனுசு ராசி என்பவர்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னென்னா, கடவுளை நம்புகிறேன் சார், தெய்வம் பார்த்துக்கும் சார், அது நல்லதோ கெட்டதோ, நான் யாரையும் ஏமாத்தலை, நான் என்னை ஏமாத்தினவங்க அவங்க இருக்கிறது இல்லாமல் போகிறது கடவுள் தான் பார்த்துக்கணும், நான் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கீங்க. பிஸ்னஸ் பண்ணவங்களும் நிறைய பேருக்கு ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம்லாம் நடந்திருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாயுடைய பயிற்சி உங்களை யார் ஏமாத்துனாங்களோ அவங்க கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, நீங்கள் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கொடுக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு சம்பளம் கொஞ்சம் அதிகமாக வேணும், அப்போ தான் என் கடன்லாம் கட்டி தீர்க்க முடியும்னு சொல்லக்கூடியவர்களுக்கு சம்பள உயர்வுடன் ஒரு வேலை வாய்ப்பு. இல்லை வேலையில் பிரச்சனை இருக்குது, தொந்தரவு அதிகமாக இருக்குது, நான் வேலை மாற்றணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றம். உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு உடல்நிலையில் முன்னேற்றம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு. திருமணத்தில் பிரச்சனைகள் சண்டைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு மன நிம்மதியோட சந்தோஷமாக குழந்தை மனைவி மக்களுடன் வாழக்கூடிய ஒரு அமைப்பு. அதேமாதிரி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு, நிறைய தனுசு ராசி என்பது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு சுற்றிட்டு இருக்கீங்க. அது இடம் சம்பந்தமான பிரச்சனைலேருந்து, கணவன் மனைவி பிரச்சனைலேருந்து, பிஸ்னஸில் வேலையில் எல்லாத்துலேயுமே ஏதாவது பூர்வீக சொத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அதே போல் இடம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் வரும். நிறைய தனுசு ராசி என்பது நிறைய இழந்திருப்பீங்க, வீடெல்லாம் கட்டி கிரேட் ப்ளேஸ்லாம் பண்ணி நல்லா வாழ்ந்து அந்த வீடெல்லாம் விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அதெல்லாம் திருப்பி வாங்கக்கூடிய ஒரு நிலை. அதே போல் வாழ்க்கையில் நிறைய கடன் பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த கடன் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீளக்கூடிய ஒரு அமைப்பு, அதற்கான வாய்ப்புகள், அது தொழிலில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், அதுக்கான விஷயங்கள் நடக்கும். ஒரு இடம் விற்கும், வீடு விற்கும், அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தில் கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி வெளிநாடு போய் வாழக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். வெளிநாடு யோகம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாட்டிலே இருக்கீங்க அப்படின்னா அங்கேயே நிரந்தரமாக வாழக்கூடிய பிஆருடன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கணவன் மனைவி சண்டை பிரச்சனை தீர்ந்து சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாட்டில் அங்கே வேலை மாற்றம் தொழில் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பகவான் இருக்கார்.
அது நிறைய மாணவர்கள் படிக்க முடியாத சூழ்நிலாம் இருந்திருக்கு. அந்த படிப்பெல்லாம் நின்று வேலைக்கு போக முடியாமல் வேலையும் கம்மியான சம்பளத்தை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அவங்களாம் திருப்பி படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை, வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, வெளிநாட்டிலே படித்து முடித்து வேலை கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு, இது எல்லாமே அற்புதமாக நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த 42 நாள் இருக்குது. தனுசு ராசி அன்பர்கள் மீண்டும் எழுச்சி பெற்று வாழ்க்கையில் சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது, ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தசை நடக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுனா மாதிரி PDFில் வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட PDF வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடணும்னு கேட்குறாங்க, நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்குறது, அதே மாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம் கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இது நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம், ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. உலகெங்கும் வாழும் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு முக்கியமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி அன்பர்களுக்கும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்னென்னா, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கால புருஷனுக்கு லக்னாதிபதி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முயற்சி செய்கிறீங்க, அந்த முயற்சி வெற்றி அடையுது அப்படின்னா அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக செவ்வாய் பங்கு இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே முயற்சி பண்ணுறாங்க. யாராவது முயற்சி பண்ணாதவங்க யாராவது இருக்காங்களா? கிடையவே கிடையாது. எல்லா முயற்சியும் வெற்றியிடவே முடியுதா அப்படின்னு பார்க்கும்போது அது நிறைய பேருக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்குது. அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரே நாயகன் நவகிரகத்தில் யாருன்னு கேட்டால் இந்த செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ராசிலையும் பயிற்சி ஆகிறாரு. அப்போ அந்த பயிற்சி பலன் தகுந்தால் போல உங்களுடைய முயற்சிகள் இருக்கும். அதே போல் அதில் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்விகள் கண்டிப்பாக இந்த செவ்வாயினால தான் நிர்ணயிக்கப்படுது. அப்போ வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அடைவதற்கு, அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழிலில், வேலையில், அதேமாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களில், அதேமாதிரி ஒரு குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த செவ்வாயின்ற ஒரு கிரகம் மிக மிக முக்கியம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆணுக்கு உயிரணுக்கள் நல்லா இருக்கணும். அப்போ அதற்கு முக்கிய காரணமாக செவ்வாய் வகிக்கிறார். அதே போல் ஒரு பெண்ணுக்கு அந்த குழந்தை நல்லா வளர்ந்து வெளியில் வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லபடியாக வெளில வரணும் அப்படின்னும் போது பார்க்கும்போது அங்கேயும் செவ்வாய் முக்கியத்துவம் இருக்கிறார். அதே போல் ஒரு முயற்சி, அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க. ஒரு இன்டர்வியூன்னும் போது ஒரு போட்டி இருக்கும், ஒரு 10 பேர் அட்டன் பண்ணுவாங்க, நீங்களும் அட்டன் பண்ணுவீங்க. அப்போ அதில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் இருக்குது. அதே போல் தொழிலில் ஒரு சிறந்த விற்பனராக இருக்கணும், ஒரு பொருளை நீங்கள் நல்லா மார்க்கெட் பண்ணணும், உங்களால் மார்க்கெட் பண்ண முடியுது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக செவ்வாய் பலமாக இருந்தால் தான் அந்த பொருளை உங்களால் மார்க்கெட் பண்ண முடியும். ஆஃபீஸில் உயர் பதவி, உயர் அந்தஸ்து வர்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு ஆளுமை திறன் மிக்க மனிதராக இருக்கணும். அப்போ அங்கேயும் இந்த செவ்வாயோட முக்கியத்துவம் அதிகமாகுது. இது மாதிரி எல்லா வகையிலும் வாழ்க்கையில் அந்த செவ்வாய் முக்கியமாக இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா கால புருஷனுக்கு லக்னாதிபதியாக செவ்வாய் வருகிறார். அதனால் இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலன்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கடக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 7ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி பலன்கள் ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் 42 நாட்கள்
தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மிகப்பெரிய யோக பலனை கொடுக்க போகிறார். காரணம் கேட்டிங்கன்னா, இந்த கடக ராசிக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய், 10ஆம் அதிபதி செவ்வாய், திரிகோணாதிபதியும் அவர் தான், கேந்திராதிபதியும் அவர் தான். அதனால் பார்த்திங்கன்னா கடக ராசி அன்பர்களுக்கு எப்போவுமே யோகத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார் எப்போவுமே. அப்போ இந்த காலகட்டத்தில் அதுவும் தனஸ்தானத்திலேருந்து இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம்? கடக ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா கடந்த 2.5 ஆண்டுகளை வாழ்க்கையில் எண்ணற்ற தோல்விகள் உங்களுக்கு மட்டும்தான் நடந்திருக்கும். தொழிலில் கடன், வேலையில் பிரச்சனை, வேலை இழப்பு, அந்த வேலை இழப்புனால கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும். இல்லை எதுலையாவது பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை நஷ்டம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு இருந்திருக்கும். இல்லை பணமே வரல அப்படின்ற ஒரு சூழ்நிலை. நிறைய கடகராசி என்பவர்களுக்கு வீண் பழி, வாக்குவாதம், சண்டை, தகாத உறவுகள், வாழ்க்கையில் என்னென்னலாம் பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு வருமோ எல்லா பிரச்சனையும் அடைந்தவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். முக்கியமாக பார்த்திங்கன்னா நோய், கடன், எதிரி, இது மட்டும்தான் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு. நோய் இல்லாமல் இந்த கடகராசி என்பவர்கள் கடந்த 2.5 வருஷத்தில் வாழ்க்கை நடத்த முடியல. கடன் இல்லாமல் வாழ்க்கையை நடத்த முடியல. சண்டை சச்சரவுகள், வாக்குவாதம், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு இல்லாமல் இந்த கடகராசி என்பது கடந்த 2.5 ஆண்டுகள் இல்லை. தன்னிலை மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே கடகராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கு. நான் ஏன் இப்படி இருக்கேன், எதனால் எனக்கு இவ்வளோ பிரச்சனை, நான் வாழ்க்கையில் இது மாதிரி இருந்ததே கிடையாது, இப்போ மட்டும் ஏன் இப்படி நான் எல்லாருக்குமே சண்டை போடுறேன், எல்லா இடத்துலையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எல்லாருமே எனக்கு பிரச்சனையை கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய நிலைமை மாறுது. அதில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். ஏன்னா இந்த யோகாதிபதி 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் பயிற்சி ஆகும்போது என்ன கேட்டிங்கன்னா, முதல்ல குடும்பத்தில் இருக்க சண்டை குறையும். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத வாக்குவாதங்கள் எல்லாமே குறைவதற்கான ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார். அப்போ குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அது திருமணம் பிரச்சனையிலேருந்து அண்ணன், தம்பி, அம்மா, அப்பா, கூட பிறந்தவங்க எல்லாருமே நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்பாங்க. உங்களுக்காக உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஒரு நிலை, உங்கள் பின்னாடி நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறாரு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். பிரிவினை சந்தித்தவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு, இல்லை பிரிஞ்சு தான் சார் ஆகணும், வேறு வழியே இல்லை சார், டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக டைவர்ஸ் கிடச்சிரும். 2ஆம் திருமண யோகம் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு, இது எல்லாத்தையும் இந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு, கடகராசி என்பவர்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு கடந்த 2.5 ஆண்டுகளை எவ்வளோ அவமானங்கள் பட்டிருப்பீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க, மனசுக்குள்ளே எவ்வளோ அழுதுருப்பீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கடகராசிக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, வெளியில் காட்டிக்க மாட்டீங்க. உள்ளுக்குள்ளேயே நீங்களே போட்டு 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 கஷ்டத்தை அப்படியே நினச்சி அந்த வலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அம்மா அப்பா கிட்ட சொல்ல மாட்டீங்க, மனைவி கிட்ட சொல்ல மாட்டீங்க, கணவர்கிட்ட சொல்ல மாட்டீங்க, குழந்தைங்க கிட்ட கூட சொல்ல மாட்டீங்க. அந்த அளவுக்கு மனசுக்குள்ளேயே போட்டு 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 பிரச்சனைனால தான் உங்களுக்கு உடல் ஆபத்தே. இப்போது கடன் பிரச்சனை அதிகமாகிடுச்சின்னு சொல்லி உடலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ரேஷன், பிபி அதிகமாகிடுச்சு, சுகர் அதிகமாகிடுச்சின்னு பிரச்சனை வந்துடும். பிஸ்னஸில் நஷ்டப்பட்டுட்டோமேன்னு தேவையில்லாத எண்ணங்கள், ஏமாந்துட்டுமே பணத்தை அப்படின்ற ஒரு மனநிலை பாதிப்பு, இது மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. அதிலிருந்து மீளக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக உறுதியாக கொடுக்குற. மனம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தான் நான் ஒரு நிலையான ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன், நான் எல்லாத்தையும் சாதிப்பேன் அப்படின்னு எழக்கூடிய, மீண்டும் வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். காரணம் என்னன்னா, செவ்வாயுடைய பார்வைகள் 4ஆம் பார்வையாக 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் உண்டு. 8ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ அந்த பாக்கியம் சொல்லும்போது எல்லாமே வந்துடும். குழந்தை, வீடு, வண்டி, வாகனம், அம்மா அப்பா, கூட பிறந்தவங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலை. இவ்வளோ நாள்லாம் நீங்களாம் எங்கப்பா இருந்தீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக வரும் அடுத்த 42 நாளில். அதற்கான முயற்சிகள், அதற்கான வாழ்க்கையில் மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான தருணம். என்னன்னா, நீங்கள் மனசு வருத்தப்பட்டிருக்கீங்க, அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வரணும்.
ஐயோ அவங்க ஏமாற்றிட்டாங்களே திருப்பி அவங்க உதவி பண்ணுறேன்னு சொல்கிறாங்களேன்னு தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா நேரம் மாறும்போது பார்த்தீங்கன்னா காட்சிகள் மாறும். அந்த நேரம் மாறும்போது மனிதர்கள் மாறுகிறார்கள். அதனால தான் ஜாதகத்தை எப்பவுமே பாருங்கள். ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஏன் ஜோசியத்தை பார்க்கணும் அப்படின்னா, எந்த காலகட்டத்தில் எனக்கு பிரச்சனை வரும், அப்போ எந்த காலகட்டத்தில் நான் நல்லா இருப்பேன், எந்த காலகட்டத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, வேலை பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா, குழந்தை எப்போ பிறக்கும், அதேமாதிரி திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டம்னா திருமண பொருத்தம் பார்த்து செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கா இல்லையா, அப்படிலாம் யோசிக்கலாம். நிறைய கடகராசி என்பது காதலில் தோல்வி அடைந்து தேவையில்லாத மனசு குழப்பமாகி தப்பான ஒரு எண்ணத்துக்கெலாம் போயிருப்பீங்க. தற்கொலை பண்ணிக்கலான்ற நிலை கூட சில பேருக்கு இருந்திருக்கும். அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு எண்ண மாற்றங்கள் வாழ்க்கையில், நம்ம ஏன் இது மாதிரி யோசித்தோம், நம்ம தப்பாக யோசிச்சிட்டோமே, கொஞ்சம் தப்பு பண்ணியிருந்தோம்னா எப்படி என் வாழ்க்கை போயிருக்கும், என் குடும்பத்தில் இருக்கவங்க என்ன ஆயிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலையில் கடகராசி என்பது இருக்கீங்க. உறுதியாக மாற்றம் உண்டு. ஏன்னா கடகராசிக்கு இப்போ எல்லாமே நல்லா இருக்குது. அஷ்டம சனி முடிஞ்சிச்சு, குரு பயிற்சி ஆயிடுச்சு, ராகு பயிற்சி, அதில் மகுடம் சேர்க்கும் அளவாக இந்த செவ்வாயுடைய பயிற்சி இருக்குது. தொழிலில் வெற்றி உண்டு, தொழிலில் மாற்றம் உண்டு, தொழிலில் பண வரவுகள் உண்டு. உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக குறைப்போது. மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. லைஃப்பில் எதுவுமே நிலையில்லாது தான். அது இப்போ உணர்ந்துருப்பீங்க. ஐயோ ஏன்டா இப்படி நடந்துச்சுன்னு வருத்தப்பட்டுருப்பீங்க. அது மாதிரி யோசிக்காமல், தேவையில்லாமல் யோசிக்காமல் இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து அதை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. வெளியூர் வெளிநாடு பயணம் உண்டு. வெளிநாடு பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கா, வெளிநாட்டு ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கிடச்சிரும். அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. வெளிநாட்டிலே சில பேர் நிறைய பாதிக்கப்பட்டீங்க. அசிங்கம், அவமானம். வெளிநாட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை இல்லாமல் வேலையில் சண்டை போட்டு வேலையில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. சில பேர் அங்கே ஒரு வீடு வாங்கிட்டு லோன் கட்ட முடியாமல் அந்த வீடை விற்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை. கணவன் மனைவிக்குள்ளே அங்கே போய் சண்டை சச்சரவு, பிரிந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரே ரூம்லேயே தனித்தனியாக இருந்து பேச முடியாமல் உட்காந்துருக்கக்கூடிய நிலை. குழந்தைங்களால் ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கும் அங்கே. அந்த மாதிரி நிலைகள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறார். அதற்கான முயற்சிகளை மன மாற்றத்துடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரதான் போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது, ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தசை நடக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃப்ல வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடணும்னு கேட்குறாங்க. நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்குறது, அதே மாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம் கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இது நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம், ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. உலகெங்கும் வாழும் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு முக்கியமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி அன்பர்களுக்கும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்னென்னா, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் காலபுருஷனுக்கு லக்னாதிபதி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முயற்சி செய்கிறீங்க, அந்த முயற்சி வெற்றி அடையுது அப்படின்னா அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக செவ்வாய் பங்கு இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே முயற்சி பண்ணுறாங்க. யாராவது முயற்சி பண்ணாதவங்க யாராவது இருக்காங்களா? கிடையவே கிடையாது. எல்லா முயற்சியும் வெற்றியிடவே முடியுதா அப்படின்னு பார்க்கும்போது அது நிறைய பேருக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்குது. அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரே நாயகன் நவகிரகத்தில் யாருன்னு கேட்டால் இந்த செவ்வாய் பகவான் தான்.
அந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ராசிலையும் பயிற்சி ஆகிறாரு. அப்போ அந்த பயிற்சி பலன் தகுந்தால் போல உங்களுடைய முயற்சிகள் இருக்கும். அதே போல அதில் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்விகள் கண்டிப்பாக இந்த செவ்வாயினால தான் நிர்ணயிக்கப்படுது. அப்போ வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அடைவதற்கு, அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழிலில், வேலையில், அதேமாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களில், அதேமாதிரி ஒரு குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த செவ்வாயின்ற ஒரு கிரகம் மிக மிக முக்கியம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆணுக்கு உயிரணுக்கள் நல்லா இருக்கணும். அப்போ அதற்கு முக்கிய காரணமாக செவ்வாய் வகிக்கிறார். அதே போல் ஒரு பெண்ணுக்கு அந்த குழந்தை நல்லா வளர்ந்து வெளியில் வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லபடியாக வெளில வரணும் அப்படின்னும் போது பார்க்கும்போது அங்கேயும் செவ்வாய் முக்கியத்துவம் இருக்கிறார். அதே போல் ஒரு முயற்சி, அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க. ஒரு இன்டர்வியூன்னும் போது ஒரு போட்டி இருக்கும். ஒரு 10 பேர் அட்டன் பண்ணுவாங்க, நீங்களும் அட்டன் பண்ணுவீங்க. அப்போ அதில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் இருக்குது. அதே போல் தொழிலில் ஒரு சிறந்த விற்பனராக இருக்கணும், ஒரு பொருளை நீங்கள் நல்லா மார்க்கெட் பண்ணணும், உங்களால் மார்க்கெட் பண்ண முடியுது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக செவ்வாய் பலமாக இருந்தால் தான் அந்த பொருளை உங்களால் மார்க்கெட் பண்ண முடியும். ஆஃபீஸில் உயர் பதவி, உயர் அந்தஸ்து வர்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு ஆளுமை திறன் மிக்க மனிதராக இருக்கணும். அப்போ அங்கேயும் இந்த செவ்வாயோட முக்கியத்துவம் அதிகமாகுது. இது மாதிரி எல்லா வகையிலும் வாழ்க்கையில் அந்த செவ்வாய் முக்கியமாக இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு லக்னாதிபதியாக செவ்வாய் வருகிறார். அதனால் இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலன்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சியாக போகிறார். வருகின்ற ஜூன் மாதம் 7ஆம் தேதி இந்த நிகழ்வு இருக்குது. அடுத்த 42 நாட்கள், அதாவது ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் 12ஆம் இடத்துல வந்து பயிற்சி பலனை கொடுக்க போகிறார். இந்த 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா விரயஸ்தானத்தை குறிக்கும். அப்போ விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது பண விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான நேரம். கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே ரொம்ப சாதகமாக இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் செலவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு அவர் 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி, அவர் 12ஆம் இடத்துல வர்றது அவ்வளோ ஒரு பெரிய விசேஷமான அமைப்பு கிடையாது. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன சார் பண்ணுறது, ஏற்கனவே ஒன்றும் இல்லாமல் இருக்கேன், ஏற்கனவே ஒன்றும் நிறைய கடன் இருக்குது, இதில் வேறு செலவு வரவும் சொல்லி பயமுறுத்துறீங்க. கண்டிப்பாக அது வரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த செலவை வரவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. கொஞ்சம் காசு நிறைய இருக்குது, ஒரு இடம் வாங்கலாம், ஒரு வீடு வாங்கலாம். இல்லை கம்மியாக இருக்குது, ஏதோ ஒரு 1/2 கிராம் நகை, 1 கிராம் நகை, இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரம். அதற்கான முயற்சிகளை இந்த கன்னிராசி என்பவர்கள் செய்யலாம். ஏன்னா எப்போவுமே வாழ்க்கையில் இந்த கிரக பெயர்ச்சிகள் என்ன பண்ணுன்னா நல்லது கெட்டதையும் மாற்றி மாற்றி கொடுக்கும். அப்போ அந்த கெட்டதை கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அதை சில விஷயங்களை செய்து அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய திறன் இந்த மனிதர்களுக்கு உண்டு. அதனால தான் எப்போவுமே சொல்லியிருக்காங்க, விதியை மதியால் வெல்லலாம். மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, சில பேர் தேவையில்லாத ஒரு செலவு பண்ணி மாட்டிக்கிறோம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க, இது தேவை, இதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த செலவையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த மனிதர்களுக்கு எப்போவுமே உண்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெற்றிகளும் தோல்விகளும் மாறி மாறி இருக்குது. யாரெல்லாம் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீ யாரெல்லாம் இன்றைக்கி வந்து நகை வாங்கி வச்சாங்களோ அவங்களாம் யோசிச்சுருப்பாங்களா இவ்வளோ ரேட்டு போகும் அப்படின்னு? யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. ஏதோ அந்த நேரத்தில் ஏதோ வாங்கணுன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும், வாங்கி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய தங்கம் 8000 10,000 கிராம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு சேமிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணம். இல்லை சார் எனக்கு சேமிக்கலாம் முடியாது சார், எங்கள் கடன் பிரச்சனை இருக்குது, அது தீர்க்கறதுக்கான வழியை சொல்லுங்கள். அது தீர்க்கறதுக்கான வழி சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த கடன் தீர்ப்பதற்கான அதிக உழைப்புகளை கொடுக்கக்கூடிய நேரம். இந்த விரயம் சொல்லும்போது என்னென்னா, உங்களுடைய மனித உடல், உங்களுடைய மனித மூளை விரயம் அடையக்கூடிய நேரம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தில் அதிகமாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா
அந்த விரயம் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த செலவுகள் இருக்கா மாதிரி இருக்கும். ஆனால் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார். அப்போ எந்த விஷயத்தில் நீங்கள் உடல் உழைப்பை கொடுக்கலாம்? வேலை செய்யக்கூடிய விஷயத்தில் கொடுக்கலாம். அப்போ வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதிகமாக முயற்சி செய்யுங்க. வேலை இல்லாதவர்கள் அதிகமாக முயற்சி செஞ்சால் தான் கிடைக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சும்மா அப்படியே கேக் வாக்கெலாம் கிடையாது. அடுத்த 42 நாளுக்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக முயற்சி பண்ணி தான், ட்ரை பண்ணி தான் கிடைக்கும். அதுலேயே நிறைய போராட்டம் இருக்கும், நிறைய போட்டிகள் இருக்கும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் உங்களுக்கு சில விஷயம்லாம் கிடச்சிடாது. அப்போ அதுக்கான நிலைமை எனக்கு சாதகமாக இருக்குமா, என்னால் செய்ய முடியுமான்னு கேட்டால் இந்த கன்னிராசி என்பதுக்கு எப்போவுமே அந்த திறமை உண்டு. கன்னிராசி மாதிரி ஜெயிக்கக்கூடிய ராசி எதுவுமே கிடையாது போட்டிகளில். அப்போ அந்த போட்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு திறன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். இந்த செவ்வாயுடைய பார்வைகள், செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் பார்வையாக 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ முயற்சிகள் வெற்றி அடையும். அதே போல் செவ்வாய் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. போட்டிகளில் வெற்றி. அப்போ ஒரு நீட் எக்ஸாம் எழுதுறீங்க, ஜேஇ எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு ஐஎல்டிஎஸ் எழுதுறீங்க, டோஃபல் எழுதுறீங்க, இல்லை ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, அதில் வெற்றி உறுதியாக உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். வெளிநாடு போகிறதுக்கான பயண வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய கன்னிராசி நண்பர்களுக்கு பிரச்சனை என்னென்னா, மனைவிக்காக குழந்தைகளுக்காக நிறைய வாய்ப்புகளை இழந்தவர்கள் இந்த கன்னிராசி நண்பர்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய பேருக்கு தெரியும், அம்மா சார் என் ஒய்ஃபை பார்த்துக்கணும் தான் வெளிநாடு வேலையை விட்டேன், என் ஒய்ஃபை பார்த்துக்கணும் தான் கவர்மெண்ட் வேலையை விட்டேன், என் ஒய்ஃபை பார்த்துக்கணும், என் குழந்தைங்களை பார்த்துக்கணுன்றக்காக தான் நான் நிறைய முயற்சிகள்லாம் எனக்கு வந்துச்சு, சில ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்துச்சு, அதெல்லாம் நான் எடுக்காமல் விட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அவங்களாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி தொழிலையும் நிறைய பேர் தோற்றவங்க யாருன்னு கேட்டால் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு தோற்றது காரணம் மனைவியாலையும் கணவனாலையும் குழந்தைகளாலையும் ஒரு தோல்வி வரும். அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வெளில வந்தீங்க, விட்டுட்டு வந்தீங்கன்னா ஐயோ நான் என் மனைவி விட்டுட்டு வந்துடுறதா சார், என் கணவரை விட்டுட்டு வந்தேன், அப்படி கிடையாது. அவங்க மேலே பெரிய பற்றுதல் இல்லாமல் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. தேவையில்லாமல் அவங்களுக்காக என் வாழ்க்கையை கொடுப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் தோல்விகளை சந்தித்தவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அதனால் அதை கொஞ்சம் ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்றத முயற்சி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். அதே போல் இந்த செவ்வாய் 8ஆம் பார்வையாக உங்கள் 7ஆம் இடம் சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த 42 நாளில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடந்தே தீரும், அதில் டவுட்டே கிடையாது. நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகளை இழக்கக்கூடிய நேரம் கடந்த 1.5 வருஷமாக இருந்திருக்கு. நிறைய பேர் பொண்ணு பார்த்து செஞ்சு, சில பேருக்கெலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாமையே போயிட்டே இருக்குது. சில பேர் கல்யாணம் ஆகி கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் ஆகி கடைசி நிமிஷத்தில் நிற்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திர நண்பர்களுக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண யோகத்தை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதேமாதிரி திருமணத்தில் பிரச்சனைகளையும் சந்தித்தவர்கள் இந்த கன்னிராசிகள் கடந்த 1.5 வருஷத்தில் மனைவி கிட்ட சண்டை, கணவர்கிட்ட சண்டை இல்லாத கன்னிராசி எதுவுமே கிடையாது லாஸ்ட் 1.5 ஃபேஸில். அப்போ அது சம்பந்தமான விஷயங்களில் ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பாரு. அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். அது பிரிவினையோ இல்லை சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலையோ எதாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இடம் சம்பந்தமான கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும். இதில் என்னன்னா கொஞ்சம் செலவு இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. செலவை பண்ணால் தான் இந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் ஜெயிக்க முடியும். செலவு பண்ணால் தான் வாழ்க்கையில் ஏதாவது சேர்ந்து வாழறதுக்கோ பிரிஞ்சு வாழறதுக்கோ சூழ்நிலை வரும். வெளிநாடு போகணும் அப்படின்னா அதுக்கான செலவுகள் முயற்சிகள் செய்யணும், செஞ்சால் தான் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கன்னிராசி என்பவர்களுக்கு அடுத்த 42 நாட்களில் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது, ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தசை நடக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுனா மாதிரி PDFில் வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட PDF வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடணும்னு கேட்குறாங்க, நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்குது, அதே மாதிரி
திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம் கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இது நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம், ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. உலகெங்கும் வாழும் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு முக்கியமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி அன்பர்களுக்கும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்னென்னா, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் காலபுருஷனுக்கு லக்னாதிபதி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முயற்சி செய்கிறீங்க, அந்த முயற்சி வெற்றி அடையுது அப்படின்னா அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக செவ்வாய் பங்கு இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே முயற்சி பண்ணுறாங்க. யாராவது முயற்சி பண்ணாதவங்க யாராவது இருக்காங்களா? கிடையவே கிடையாது. எல்லா முயற்சியும் வெற்றியிடவே முடியுதா அப்படின்னு பார்க்கும்போது அது நிறைய பேருக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்குது. அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரே நாயகன் நவகிரகத்தில் யாருன்னு கேட்டால் இந்த செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ராசிலையும் பயிற்சி ஆகிறாரு. அப்போ அந்த பயிற்சி பலன் தகுந்தால் போல உங்களுடைய முயற்சிகள் இருக்கும். அதே போல் அதில் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்விகள் கண்டிப்பாக இந்த செவ்வாயினால தான் நிர்ணயிக்கப்படுது. அப்போ வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அடைவதற்கு, அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழிலில், வேலையில், அதேமாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களில், அதேமாதிரி ஒரு குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த செவ்வாயின்ற ஒரு கிரகம் மிக மிக முக்கியம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆணுக்கு உயிரணுக்கள் நல்லா இருக்கணும். அப்போ அதற்கு முக்கிய காரணமாக செவ்வாய் வகிக்கிறார். அதே போல் ஒரு பெண்ணுக்கு அந்த குழந்தை நல்லா வளர்ந்து வெளியில் வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லபடியாக வெளில வரணும் அப்படின்னும் போது பார்க்கும்போது அங்கேயும் செவ்வாய் முக்கியத்துவம் இருக்கிறார். அதே போல் ஒரு முயற்சி, அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க. ஒரு இன்டர்வியூன்னும் போது ஒரு போட்டி இருக்கும். ஒரு 10 பேர் அட்டன் பண்ணுவாங்க, நீங்களும் அட்டன் பண்ணுவீங்க. அப்போ அதில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் இருக்குது. அதே போல் தொழிலில் ஒரு சிறந்த விற்பனராக இருக்கணும், ஒரு பொருளை நீங்கள் நல்லா மார்க்கெட் பண்ணணும், உங்களால் மார்க்கெட் பண்ண முடியுது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக செவ்வாய் பலமாக இருந்தால் தான் அந்த பொருளை உங்களால் மார்க்கெட் பண்ண முடியும். ஆஃபீஸில் உயர் பதவி, உயர் அந்தஸ்து வர்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு ஆளுமை திறன் மிக்க மனிதராக இருக்கணும். அப்போ அங்கேயும் இந்த செவ்வாயோட முக்கியத்துவம் அதிகமாகுது. இது மாதிரி எல்லா வகையிலும் வாழ்க்கையில் அந்த செவ்வாய் முக்கியமாக இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு லக்னாதிபதியாக செவ்வாய் வருகிறார். அதனால் இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலன்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரிஷப ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7ஆம் அதிபதி. அவர் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு வருகின்ற ஜூன் மாதம் 7ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அவர் பார்த்திங்கன்னா அடுத்த 42 நாட்கள், அதாவது ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் அந்த ராசியிலிருந்து உங்களுக்கு யோக பலனை தரப்போகிறார். இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிஷப ராசி என்பவர்களுக்கு கேந்திர ஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறார். இந்த கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா எண்ணற்ற வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய இடம். முதல்ல அது தெரிஞ்சுக்க முதல்ல. அப்போ அந்த கேந்திர ஸ்தானத்தில் அந்த செவ்வாய் பயணிக்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமான பலவிதமான நன்மைகள் கொடுப்பார். ஏன்னா வாழ்க்கையில் நிறைய பேருக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு இருக்க இடம் வேணும். ஒரு இடம் வாங்கிடணும், ஒரு வீடு வாங்கிடணும், ஒரு கார் வாங்கிடணும், ஒரு 2 வீலர் வாங்கிடணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லா மனிதருக்கும் இருக்குது. அதில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷப ராசி என்பர்கள். இந்த ரிஷப ராசி என்பர்கள் என்னென்னா நல்ல வண்டி, வீடு, வாகனம் எல்லாம் இருக்கணும், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், அவங்க சந்தோஷமாக இருந்தால் நானும் சந்தோஷமாக இருப்பேன், எவ்வளோ வேணால் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன், ஆனால் அதற்கான நம்மளுக்கு வரவு கண்டிப்பாக வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். அந்த ரிஷபராசி என்பதற்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வீடு, வண்டி, வாகன யோகத்தை அடுத்த 42 நாட்களில் கொடுக்க போகிறார். யாரெல்லாம் ரிஷபராசியோ கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த 42 நாளில் உங்களுக்கு அந்த வீடு வாங்கிறதுக்கான அமைப்பு கண்டிப்பாக உண்டு, இடம் வாங்கிறதுக்கான அமைப்பு உண்டு, வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான அமைப்பு உண்டு.
முக்கியமாக நிறைய ரிஷபராசி என்பதில் இடத்துல லாக் ஆகிருப்பீங்க. ஒரு இடம் வாங்கி விற்க முடியாமல் ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருப்பீங்க. இல்லை இடத்துல ஏதாவது தொந்தரவு இருக்கலாம். இல்லை அந்த இடம் வாங்கினதுலேருந்து கடனுடைய அளவு அதிகமாகி வேலையில் பிரச்சனை இருக்கலாம், தொழிலில் பிரச்சனை. அதனால் இடத்த விற்கணும்னு நினைக்கும் போது விற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி உள்ளவர்கள் இந்த காலகட்டத்தில் இடம் சம்பந்தமான விற்பனை செய்யக்கூடிய அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. அதற்கான முயற்சிகளை இந்த ரிஷபராசி என்பது கண்டிப்பாக செய்யலாம். அதே போல் செவ்வாயுடைய பார்வை, செவ்வாய் பார்த்திங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார் 4ஆம் பார்வையாக. அந்த 7ஆம் இடம் சொல்லக்கூடியது கலத்திரஸ்தானம். ரிஷபராசி என்பவர்களுக்கு நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன், கோவிலுக்குள்ளெல்லாம் போயிட்டேன், எல்லாம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் யோகம் நடைபெறக்கூடிய காலகட்டம். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு என்னென்னா, அம்மா அப்பா கூட பிறந்தவங்களால் வாழ்க்கையில் மனைவியை கணவனை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்போவுமே உண்டு. அதனால் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அம்மா அப்பா கூட பிறந்தவங்களை யாரையும் கூப்பிடாமல் நீங்களாக ஒரு முயற்சி எடுப்பது சிறப்பு. அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அது கல்யாணம் பார்க்குற விஷயத்துலேருந்து இல்லை கல்யாணம் பிரச்சனை விஷயத்துலேருந்து தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த விஷயங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் அம்மா அப்பா கொஞ்சம் அவங்கள முடிவு பண்ண சொல்லுங்கள். உங்கள் பசங்களுக்கு தெரியும் என்ன வேணும் அப்படின்றது. அதனாலையுமே டிலே ஆகிட்டுருக்கு. நீங்கள் யாராவது இது மாதிரி உண்மை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அது மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் அவங்கள கேட்காம நீங்கள் ஏதாவது முடிவுகள் எடுக்கும்போது அது வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். அது திருமணம் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது ரிஷபராசி என்பவர்களுக்கு. தயவுசெய்து நீங்களாக ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது நல்லதோ கெட்டதோ, ஒன்று பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை தான் பிரிஞ்சு போங்க, தப்பு கிடையாது. இல்லை நான் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், நீங்கள் அது சோலோவாக முடிவு எடுத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பயிற்சி மூலமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்கும். இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தொழிலில் உறுதியாக அடுத்த 42 நாட்களில் வெற்றி வாய்ப்பு உண்டு. என்ன சார் அப்போ 42 நாளில் ஏதாவது நான் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். இந்த 42 நாட்களுக்குள்ளே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் உறுதியாக உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். அதன் மூலமாக நீண்ட நாள் பலனை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எப்பவுமே கோச்சாரத்தில் ஒரு கிரகம் வருது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கொடுக்கக்கூடிய பலன் மட்டும் கிடையாது, அது தொடரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அப்போ அதற்கான முயற்சிகளை செய்யலாம். தொழிலில் யாருக்கு கடன் பிரச்சனை இருக்கோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த தொழிலில் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நேரம். உட்காந்து யோசிங்க, என்ன எதனால் பிரச்சனை, எதனால் நம்மளுக்கு இந்த தொல்லைகள் இருக்குது. அப்போ அந்த தொல்லைகளிலிருந்து தீர்வை கொடுக்கக்கூடிய நேரம், கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலையை கொடுக்கக்கூடிய நேரம், முக்கியமாக பொருளாதார வரவுகளை கொடுக்கக்கூடிய நேரம். அப்போ பணம் வர்றதுக்கு என்ன வழி, முதல்ல செலவை குறைக்கிறதுக்கு என்ன வழி, அதே மாதிரி பணத்தை எந்தெந்த வகையில் நம்ம வெளியிலேருந்து கொண்டு வர முடியும் அப்படின்ற யோசிக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்க போது. முக்கியமாக 8ஆம் பார்வையாக 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ரொம்ப விசேஷமான அமைப்பு. எப்பவுமே இந்த கேந்திரத்தில் வரக்கூடிய செவ்வாய் இது மாதிரி 7, 10, 11ஆம் இடத்தை பார்ப்பது மிக மிக சிறப்பு. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய தொழிலில் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க, மெடிக்கலில் இருக்கவங்க, சாஃப்ட்வேரில் இருக்கவங்க, முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஜினியரிங் சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கும் ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் எதுன்னு கேட்டால் அந்த செவ்வாய் பகவான் தான். அப்போ அந்த செவ்வாய் நல்ல பலமாக இருக்கும்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் அந்த தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. அதற்கான முயற்சிகளை தொழில் செய்யக்கூடியவர் செய்யலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடிய நபர்கள். இந்த ரிஷபராசிக்கு என்னென்னா சம்பளம் சரியாக இல்லை, இன்க்ரிமெண்ட் இல்லை அப்படின்னா வேலையை விட்டுருவீங்க. அதான் பிரச்சனையே. அப்போ அந்த வேலையை விடும்போது உங்களுக்கு நேரம் சரியில்லை வச்சுக்கோங்க. நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு என்னென்னா அந்த ராகு திசை மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துரும். அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யாரெல்லாம் ராகு திசை சந்திக்கிறீங்களோ, முக்கியமாக அதே மாதிரி குரு திசை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை இழப்பு உறுதியாக உண்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், வேலையை விடாமல் செய்கிறது நல்லது. இல்லை சார் நான் எங்கே சார் வேலையை விட்டேன், வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படி தான் சொல்லுவீங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா நீங்களாம் ஒரு வேலையை எடுத்துரிஞ்சு விட மாட்டீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது விட வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். அதனால் நிறைய பிரச்சனைகள், லோன் கட்ட முடியல, ஹவுசிங் லோன் பார்க்க முடியல, இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். அவங்கெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை கரெக்டாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வேலையும் பார்த்தீங்கன்னா நல்ல நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளம், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அந்த செவ்வாய் கேந்திரத்தில் இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா
எல்லாருமே ரிஷபராசி என்பவர் எல்லாருமே என்ன பண்ணலாம், முருகப்பெருமான அடுத்த 42 நாட்கள் பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்கள் கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடையக்கூடிய அமைப்பு எல்லாருக்குமே உண்டு. அது வேலையில் இருக்கீங்க, வேலையில் இல்லை, தொழில் பண்ணுறீங்க, தொழில் பண்ணல, நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க, யாராக இருந்தாலும் சரி, இந்த கந்தசஷ்டி கவசத்தை சொல்ல சொல்ல கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவதற்கான வாய்ப்பு உண்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பூமி லாபத்தை கொடுப்பார். அந்த பூமி விற்கிறது, பூமி வாங்குறதெல்லாம் கண்டிப்பாக செய்யலாம். அதே மாதிரி முக்கியமாக இந்த செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகளில், வெளிநாட்டில் நிறைய பேருக்கு பிஆர் கிடைக்கல, சில பேருக்குலாம் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணி நான் வந்துட்டேன், அங்கே இப்போ மாட்டிகிட்டு இருக்கேன், அங்கே வேலை இல்லாமல் இருக்குது, வேறு கண்ட்ரிக்கு ஏதாவது ட்ரை பண்ணலான்னா கிடைக்காம இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வேறு நாடு செல்வதற்கு இல்லை அங்கேயே அதர் ஸ்டேட்டில் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, இல்லை வெளிநாட்டில் படித்து முடிச்சிட்டேன் சார், இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன் சார், வீசா முடிய போகுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது, ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தசை நடக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃப்பில் வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடணும்னு கேட்குறாங்க, நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்குறது, அதே மாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம் கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இது நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம், ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. உலகெங்கும் வாழும் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு முக்கியமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி அன்பர்களுக்கும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்னென்னா, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கால புருஷனுக்கு லக்னாதிபதி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முயற்சி செய்கிறீங்க, அந்த முயற்சி வெற்றி அடையுது அப்படின்னா அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக செவ்வாய் பங்கு இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே முயற்சி பண்ணுறாங்க. யாராவது முயற்சி பண்ணாதவங்க யாராவது இருக்காங்களா? கிடையவே கிடையாது. எல்லா முயற்சியும் வெற்றியிடவே முடியுதா அப்படின்னு பார்க்கும்போது அது நிறைய பேருக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்குது. அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரே நாயகன் நவகிரகத்தில் யாருன்னு கேட்டால் இந்த செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ராசிலையும் பயிற்சி ஆகிறாரு. அப்போ அந்த பயிற்சி பலன் தகுந்தால் போல் உங்களுடைய முயற்சிகள் இருக்கும். அதே போல் அதில் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்விகள் கண்டிப்பாக இந்த செவ்வாயினால தான் நிர்ணயிக்கப்படுது. அப்போ வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அடைவதற்கு, அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழிலில், வேலையில், அதேமாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களில், அதேமாதிரி ஒரு குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த செவ்வாயின்ற ஒரு கிரகம் மிக மிக முக்கியம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆணுக்கு உயிரணுக்கள் நல்லா இருக்கணும். அப்போ அதற்கு முக்கிய காரணமாக செவ்வாய் வகிக்கிறார். அதே போல் ஒரு பெண்ணுக்கு அந்த குழந்தை நல்லா வளர்ந்து வெளியில் வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லபடியாக வெளில வரணும் அப்படின்னும் போது பார்க்கும்போது அங்கேயும் செவ்வாய் முக்கியத்துவம் இருக்கிறார். அதே போல் ஒரு முயற்சி, அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க. ஒரு இன்டர்வியூன்னும் போது ஒரு போட்டி இருக்கும். ஒரு 10 பேர் அட்டன் பண்ணுவாங்க, நீங்களும் அட்டன் பண்ணுவீங்க. அப்போ அதில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் இருக்குது. அதே போல் தொழிலில் ஒரு சிறந்த விற்பனராக இருக்கணும், ஒரு பொருளை நீங்கள் நல்லா மார்க்கெட் பண்ணணும், உங்களால் மார்க்கெட் பண்ண முடியுது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக செவ்வாய் பலமாக இருந்தால் தான் அந்த பொருளை உங்களால் மார்க்கெட் பண்ண முடியும். ஆஃபீஸில் உயர் பதவி, உயர் அந்தஸ்து,
உயர் பதவி உயர் அந்தஸ்து வர்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு ஆளுமை திறன் மிக்க மனிதராக இருக்கணும். அப்போ அங்கேயும் இந்த செவ்வாயோட முக்கியத்துவம் அதிகமாகுது. இது மாதிரி எல்லா வகையிலும் வாழ்க்கையில் அந்த செவ்வாய் முக்கியமாக இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு லக்னாதிபதியாக செவ்வாய் வருகிறார். அதனால் இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலன்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 7ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு செவ்வாய் பகவான் பயிற்சியாக போகிறார். நீச்சமாக இருந்த செவ்வாய் பகவான் நல்ல உச்சத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அந்த செவ்வாய் பகவான் வருகின்ற ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் அந்த ராசியிலே இருக்க போகிறார். அதாவது பார்த்திங்கன்னா 42 நாட்கள் 3ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் பகவான் பயிற்சி இருக்குது. இந்த 3ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா முயற்சிகளை குவிக்கக்கூடிய ஒரு இடம். எல்லாருமே வாழ்க்கையில் முயற்சி பண்ணுறோம், ஆனால் வெற்றி தோல்வி அப்படின்றது எல்லாருக்குமே சில பேருக்கு வெற்றி அதிகமாக சில பேர் கிடைக்குது, சில பேருக்கு தோல்வியை மட்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு, முக்கியமாக மிதுன ராசி அன்பர்கள் நிறைய முயற்சிகள் பண்ணி வாழ்க்கையில் தோற்று போய் உட்காந்துருக்கீங்க, நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் நஞ்ச பிரச்சனை இல்லை, வேலை சம்பந்தமான பிரச்சனை, தொழில் சம்பந்தமான பிரச்சனை, ஒரு எங்கே போனாலும் ஒரு பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது சார், நான் என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன். திருமணம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தகாத உறவுகள், தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டு மாட்டிட்டு முழிக்கக்கூடிய ஒரு நிலை, போலீஸ் ஸ்டேஷன், வம்பு வழக்கு, இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 1.5 ஆண்டுகளாக இருக்குது. நிறைய விஷயங்கள் மாறணும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சார், எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார். நானும் எல்லா வீடியோவும் பார்க்குறேன், நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு ஒரு நல்ல மாற்றம் வரலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இது முக்கியமான பயிற்சி. காரணம் கேட்டிங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் கம்மியாக இருக்குது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன் வாழ்க்கையில், கடன் பிரச்சனைலேருந்து எப்படியா விடுதலை ஆகும்னு நினச்சிட்டே இருக்கேன். கடன் பிரச்சனைலேருந்து விடுதலை ஆகும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அதற்கான என்ன வேலை செஞ்சீங்க அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் பெருசாக இருக்காது. காரணம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மனநிலை பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை தான் கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. அது உங்களை சொல்லி குத்தம் இல்லை, நீங்கள் முயற்சி பண்ணியும் பார்த்திங்கன்னா கடைசி ஏதாவது ஒரு இடத்துல பிளாக் ஆகிடுவீங்க, ஏதாவது ஒரு இடத்துல வந்து நின்றுடும். அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி முயற்சியால் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னென்னா, இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் லாபாதிபதி, அதுதான் ஒரு பெரிய விசேஷம். 6ஆம் அதிபதி செவ்வாய். அப்போ நீங்கள் போட்டிகளை ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த 6ஆம் இடத்து அதிபதியாக செவ்வாய் இருக்கணும், இல்லை 6ல் செவ்வாய் இருக்கணும். 11ஆம் இடம் சொல்லக்கூடியது போட்டியில் நடக்கக்கூடிய வெற்றி. வாழ்க்கையே போட்டி தான். மிதுன ராசி என்பவர்களுக்கு இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. நானும் போட்டி ஏதாவது ஒன்று செஞ்சிடலான்னு பார்க்குறேன் சார், ஒன்றும் நடக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல இருந்து முயற்சியால் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. காரணம் கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்கும். இந்த 6ஆம் இடம் தான் இப்போ சொன்னேன், போட்டி அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பார், 8ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த 42 நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, எதனால் எனக்கு தொழிலில் நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது, ஒன்று தொழிலை விட்டுடலாமா இல்லை வேலைக்கு போகலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறார். அதாவது தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல யோசிங்க, எதனால் பிரச்சனை. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் தோக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்குது. இல்லை சார் அப்படி தான் வாழ்க்கையில் ஆரம்பித்தேன், முதல்ல ஜெயித்தேன், இப்போ கடைசியில் என்னால் ஜெயிக்க முடியல, ஏன்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை, கடன் வாங்கின இடத்துல வாங்கியாச்சு, இனிமேல் கொடுக்க வேண்டிய நிலை தான் இருக்குது, கொடுக்க முடியல, அதனால் மாட்டிட்டு உட்காந்துருக்கீங்க, அதிக வட்டி கட்டிகிட்டு இருக்கீங்க, ஒன்றும் பண்ண முடியாத ஒரு நிலை இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை சுய பரிசோதனை பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு ஜோசிட்ட காமிங்க, எதனால் எனக்கு பிரச்சனை, எதனால் இந்த கடன், அப்போ நான் வேலையை விட்டு பிஸ்னஸை விட்டு வெளில போயிடலாமா, வேலைக்கு போகலாமான்னு யோசிங்க. நிறைய பேர் என்னென்னா அதை பண்ண முடியாமல் மாட்டிகிட்டு இருக்கீங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. சார் இது பிஸ்னஸை விட்டுலாம் போக முடியாது சார் அப்படின்ற சொல்லக்கூடிய நிலை தான் நிறைய மிதுனராசி என்பர்கள் இருக்குது. நிறைய பேர் ஃபோன் பண்ணி அதான் சொல்கிறாங்க, சார் நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க வேலைக்கு போங்க வேறு எதாவது பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் இதை விட்டு வெளில போக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் சுய பரிசோதனை பண்ணி ஒன்று அதில் ஜெயிக்கணும்,
இல்லை அதுலேருந்து வெளில வரணும். அந்த அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். அதேமாரி வேலையில் உள்ளவர்கள், வேலையில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய குழப்பங்கள் உங்களுக்குள்ளே இருக்குது. நம்ம அடுத்த வேலைக்கு மாறலாமா வேணாமா, இங்கேயே இருந்தால் நல்லா இருக்குமா, வெளிநாடு போகலாமா அப்படின்னு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் எதை செஞ்சால் நன்மை, வேலையில் போகிறோம், அது எந்த வேலைக்கு போகிறோம், அதே மாதிரி இந்த ஊரில் இருந்து வேலை பார்க்கலாமா, வெளியூர் போகலாமா, வெளிநாடு போகலாமான்ற நிலையை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பாரு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலையே கிடைக்காதுன்னு சொன்னவங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் வேலையை கொடுத்துருவார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் அந்த முயற்சி செய்யணும், அந்த முயற்சியை வெற்றியை கொடுக்கக்கூடிய வேலையை இந்த செவ்வாய் கண்டிப்பாக பார்ப்பார். நீங்கள் அதனால் கவலைப்பட வேணும். உங்கள் சைட்லேருந்து முயற்சியை மட்டும் பண்ணுங்கள், நிறைய யோசிங்க, எந்தெந்த வழியில் வேலையை வாங்கலான்னு யோசிங்க, வேலை மாற்றம் என்ன பண்ணலான்னு யோசிங்க, வெளிநாடு போகிறதுக்கான என்ன வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு என்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, அதுக்கு என்ன வழி. காசு மட்டும் கொடுத்து ஏமாறாதீங்க, அது உங்கள் சுயஜாதத்தை பார்த்துங்க, போகலாமா வேணாமான்னு. நிறைய மிதுனராசி என்பது தோக்குறது எப்போன்னு கேட்டிங்கன்னா, இந்த புதன் திசையிலையும் சனி திசையிலும் நிறைய தோல்விகள் ஏற்படும். அதை மட்டும் உங்கள் சுயஜாதத்தை பார்த்து எதனாலன்னு தெரிஞ்சுக்கிங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் இடம் விற்கிறதுக்கு, இடம் வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார். முக்கியமாக இடத்த விற்றுட்டு அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை எடுத்து வேறு ஒரு இடம் வாங்கி உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பேங்க்கில் ப்ளெச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்த விற்றுட்டு பிஸ்னஸில் இருக்க கடனை கட்டிட்டு வெளியே வரக்கூடிய ஒரு அமைப்பு, அதற்கான முயற்சிகளும் செய்யலாம். நான் நிறைய முயற்சி பண்ணுறேன் சார், அதுவுமே இடம் விற்க மாட்டேங்குது, இந்த 42 நாளில் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக விற்றுரும். ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. இதுக்கு மேலே ஒரு நல்ல நேரம் கிடைக்காது மிதுன ராசி என்பவர்களுக்கு. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், வெற்றி உறுதியாக கிடைக்கும். அதே போல் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பாரு. காரணம் என்ன, இந்த 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பயணிக்கும் போது என்னன்னா வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். வெளிநாட்டிலே இருக்கீங்க, அங்கேயும் பிரச்சனை இருக்குன்னா அங்கே ஒரு இடம் மாற்றம் பண்ணுங்கள், வேலை மாற்றம் பண்ணுங்கள், அது சிறப்பாக இருக்கும். அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்கள், போட்டித் தேர்வில் எழுதக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நேரம். என்ன வெளியூர் போய் படிக்கணும், வெளிநாடு போய் படிக்கணும், கொஞ்சம் லோன் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த லோன் வாங்கிட்டு போங்க, கண்டிப்பாக வெற்றி உறுதியாக உண்டு. லோன் வாங்கி தான் சார் வெளிநாட்டு வந்து படிக்க வந்தேன், இப்போ எனக்கு வேலை இல்லாமல் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டிலே வேலை வாய்ப்பு கிடைக்கும். கொஞ்சம் ஊர் மாறி ட்ரை பண்ணுங்கள், அதே இடத்துலேயே ட்ரை பண்ணாதீங்க, வேறு ஊர் மாறி ட்ரை பண்ணிங்கன்னா உறுதியாக உண்டு. திருமணம் சம்பந்தமான பாக்கியம் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி மூலமாக உண்டு. குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு. அதற்கான முயற்சிகளும் இந்த மிதுனராசி என்பவர்கள் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் செய்யலாம். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது, ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தசை நடக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுனா மாதிரி பிடிஎஃப்பில் வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தரணும்னு கேட்குறாங்க, நோட்லேயும் எழுதி தரோம், அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்குறது, அதே மாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம் கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இது நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம், ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.